ஹே எவ்ரிவன்! வெல்கம் யூ ஆல் டூ சுகர் ஸ்டுடியோ. நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்ம வைகுண்ட ஏகாதசிய முன்னிட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க என்ன நடக்குது? என்னென்ன பண்றாங்க? எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டு ஏதோ சொல்றான். ஒண்ணும் புரியல. சரி வாங்க நம்ம உள்ள போலாம். ஸோ வெரி ஏர்லி மார்னிங் கிளம்பி, ஃப்ரெஷ் ஆகி, எல்லாரும் கிளம்பி இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ கோயில்ல வந்து ஆல்ரெடி வந்து பூஜைகள், பஜனைகள்லாம் போயிட்டு தான் இருக்கு. நாங்க ஆல்ரெடி லேட்டு. இந்த வாண்டுலாம் கிளப்பி கூட்டிட்டு வரதுக்கு செம்ம லேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபைனலி கோயிலுக்கு வந்தாச்சு. உள்ள போறோம். ஆல்ரெடி நமக்காக நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் போய் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இட் இஸ் டூ ஏர்லி அண்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ நாங்க லேட் தான். ஸோ சீக்கிரமா போய் அவங்களோட பேச்சப் ஆயிக்கலாம். இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போடுறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் இந்த ஸ்பெஷல் மொமெண்ட்ல என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபைனலி உள்ள வந்தாச்சு. சொர்க்கவாசல் திறப்புக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரேயர்ஸும் சைட் பை சைட் போயிட்டுருக்கு. நம்மளும் இவங்களோட சேர்ந்து வெயிட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பார்க்குற எல்லாரும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பக்கத்துல இருக்க லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆதிமூலர் விநாயகர். இவங்க நம்மளோட வீரமாச்சி அம்மன். ஸோ சொர்க்கவாசல் திறப்புக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. சுவாமிகள்லாம் பூஜை பண்ணிட்டு அடுத்து சொர்க்கவாசல் திறப்புக்காக தயாராகிட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சாமியாக போவாங்க. ஸோ நம்ம அவங்க எல்லாரு கூடயும் போய் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு எல்லார பற்றியும் ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம முழு முதல் கடவுள் விநாயகர் தான் ஃபர்ஸ்ட்டு. அவருக்கு ஒரு ப்ரேயரை போட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம விநாயகருக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு தான் அடுத்தடுத்து எல்லா சாமிக்கும் போகிறாங்க. அடுத்தது நம்ம வீரமாச்சி அம்மன். இவங்கள ஒரு டைம் தரிசித்துட்டு இனி மற்ற சாமிகள் எல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம கடவுள்கிட்ட போவாங்க. அடுத்தது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு ஒரு சிறப்பு தரிசனமும் சிறப்பு வழிபாடும் செஞ்சுட்டு எல்லாரும் கிளம்புறாங்க.
ஃபைனலி நம்ம சொர்க்கவாசல் திறப்புக்கான நேரம் வந்தாச்சு. இந்த வருஷம் எல்லாமே சிறப்பா நடந்து, எல்லாமே நமக்கு நல்லதா இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரேத்திக்கலாம். சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுது. ஸோ இதுக்கப்புறம் சுவாமியை வந்து முன்னாடி கொண்டு வந்து எல்லாரோட பார்வைக்கும் வைப்பாங்க. எல்லாரும் வந்து சுவாமியை வணங்கிட்டு போவாங்க. ஸோ நீங்களும் அந்த தரிசனத்தை பெற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா பக்தர்களும் வந்து கடவுளை தரிசிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. வந்திருக்க அனைவருக்குமே வந்து சிறப்பு ஆசீர்வாதங்கள் வந்து வழங்கப்பட்டுட்ருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார் அவர்களுக்கு சிறப்பு வழிபாடு, சிறப்பு மந்திரங்கள் வந்து சொல்லப்பட்டு வணங்கப்படுகிறது. அந்த காட்சிகள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வாங்க நம்மளும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு உள்ளே போய் சுவாமியை வந்து தரிசிக்கலாம். உள்ளே வந்துட்டோம். இங்கே இருந்தாலே ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்குது, ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் கிடைக்குது, ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங். அது வார்த்தைகளால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாத ஒரு ஃபீலிங் இது. ஸோ இவங்க தான் நம்ம ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார். இவங்களுக்கான அபிஷேக ஆராதனைகளும் நடந்துட்டு இருக்கு. அதையும் நீங்கள் பாருங்கள்.
இந்த ஐம்பொன் காயின்ஸை ப்ரெசென்ட் பண்ணது வந்து ஸ்ரீ தன்யா ஜுவல்லர்ஸ். ஸோ அவங்கள நம்ம கண்டிப்பாக இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக தொடர்ந்து பஜனாஸ் நடந்துட்டு இருந்தது, நிறைய ப்ரேயர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே நமக்காக கச்சேரி நடத்த வந்த எல்லாருக்கும் மாலைகள் அணிவிச்சு மரியாதை செலுத்தினாங்க. இவங்க ஸ்ரீமன் கொங்குமண்டல ஸ்ரீ 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 நாராயண ராமானுஜ சுவாமிகள். இவங்களோட மங்கள சாசனமும் வந்து நடைபெறுவதாக இருந்தது. ஸோ அவங்கள எல்லாரும் வந்து மரியாதையோட வணங்கி அவரை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போன காட்சிகள் தான் இது. சுவாமிகளை வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து அவரை வணங்கி அவர் பாதத்தை தொட்டு அவரை பாதத்துக்கு பூஜை பண்ணி அவரை வணங்கி உள்ளே கூட்டிகிட்டு போகிற காட்சிகளை தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. சுவாமிகளும் அவரோட முழு ஆசீர்வாதத்தையும் அங்கே இருக்க எல்லாருக்கும் வணங்கினார். அதுதான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். சுவாமிகள் கோயிலுக்குள்ளே வந்துட்டு இருந்த அனைத்து கடவுள்களையும் அங்கேருந்து அவர் வணங்கினார். அதுக்கப்புறம் உள்ளே இருந்த பக்தர்களுக்கும் தன்னோட ஆசீர்வாதங்களை வழங்கினார். அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க.
சுவாமிகளுக்கு வந்திருந்த எல்லாருமே பூ, பழம், தேங்காய் எல்லாம் வச்சு சிறப்பு ஆசீர்வாதங்களை வந்து பெற்றுக்கிட்டாங்க. இது வந்து வழக்கமாகவே இங்கே செய்கிறது. ஸோ ஒரு சுவாமிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம தட்சணையாக கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயமும் இங்கே நடந்தது. இப்போ நம்ம ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கான சிறப்பு பூஜைகளும் நடந்துட்டு இருந்தது. நம்மளோட பூஜைகள், சிறப்பு வழிபாடுகள், இசை கச்சேரிகள் எல்லாமே வந்து இனிதே நடைபெற்று முடிந்தது. இப்போது நம்மளோட பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பா. காயத்ரி அவர்களோட பேச்சை நம்ம கேட்க போகிறோம். ஜாய நமக. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெய்தும் வேண்டின் அரங்கமா நகருளானே. மிக சிறப்பாக வைகுண்ட ஏகாதசி நிகழ்ச்சியினை சீரும் சிறப்போடும் கொண்டாடி வருகின்ற எம்மூர் பொதுமக்களே, தெய்வ திரு கிருஷ்ணன் செட்டியார், தெய்வ திரு கோவிந்த செட்டியார் அவர்களின்
ஆசிகளோடும் அவர்களுடைய வம்சாவளியினர்களோடுக்கும் தெய்வ திரு சின்ன பங்காரு செட்டியார் நஞ்சம்மாள் தம்பதியினர்களின் ஆசியோடும் தன்யா கோல்ட் ஹவுஸ் ப்ரொப்ரைட்டர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பல ஊர்ல பல மேடையில் டிவி சேனல்லையும் பேசியிருக்கேன். ஆனால் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து பிறந்து வளர்ந்த இந்த ஊர்ல அதுவும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம். நான் பொதுவா பேச்ச போட்டிக்கு போறேன், இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு போறேன் டிவிக்கு அப்படின்னா எங்க அம்மா என்ன தலைப்புன்னு கூட கேட்க மாட்டாங்க, எப்படி பேசினேன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த நோட்டீஸ் அடிச்ச நாள்ல இருந்து தினமும் போன்ல சரியா ப்ரிப்பேர் பண்ணிட்டியான்னு ஒரு 100 தடவை கேட்டிருப்பாங்க. நான் அம்மா கிட்ட அதான் சொன்னேன், நான் பேச போறது பெருமாளை பத்தி பேசுறது அங்க இருக்கிறவங்களுக்கு என்னை விட நிறையவே தெரியும். அதனால இப்ப உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு டாஸ்க் அப்படின்னா, நான் சரியா பேசுறேனா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பார்த்து சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நேரம் நாம சங்கீர்த்தனம் நடந்துட்டு இருந்தது, அதுல பக்கவாத்தியங்கள் இருந்தது, எல்லாரும் கை தட்டினீங்க, ஆடல் பாடல் இருந்தது, அதனால தூக்கம் இல்லை. இப்ப மணி 1:50, யாரா இருந்தாலும் லேசா கண்ணசர நேரம். இங்க நான் மட்டும்தான் பேசுறேன், மைக் இருக்கு, அதனால நீங்க எல்லாரும் கேட்டு சொல்லணும் நான் சரியா பேசுறேனா அப்படிங்கிறது. இன்னைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் இங்க நாம சங்கீர்த்தனத்துல என்ன இருந்ததோ அதுதான் சர்வம் வாசுதேவமயம். நம்ம எல்லாருமே வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் ஏன் கூடுதல் சிறப்பு அப்படின்னா, 25 ஏகாதசி விரதத்தையும் கடைபிடிச்சு 3 கோடி ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதும் ஒன்றுதான். ஒரே ஒரு வைகுண்ட ஏகாதசி விரதத்தை முறைப்படி கடைபிடிப்பதும் ஒன்றுதான். ஒரே ஒரு வைகுண்ட ஏகாதசியை முறைப்படி கடைபிடித்தோம்னாலே 3 கோடி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்ததோட பலன் நமக்கு கிடைக்கும். இதுக்கு சயின்டிபிக் ரீசன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நம்ம எல்லாம் புராண இதிகாச கதையை ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட முடியாது. இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினர்லாம் கேள்வி கேட்பாங்க, ஆமா உங்க பெரியவங்க சொல்லிட்டு போனாங்க, இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இருக்குங்க. 2018 ஜப்பான்ல ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, வருடத்துல 20 நாள் 10 மணி நேரம் உணவு இல்லாம நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல கேன்சர் உருவாகிறதுக்கு 99.9% வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா உடல் பசியோட இருக்கும்போது கேன்சர் செல் மல்டிபிள் ஆகாது, எந்த டெட் செல்லும் உற்பத்தி ஆகாது. இதுதான் வள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டு போனாரு, மருந்தென வேண்டாமாம் ஆக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி. அப்போ ஏகாதசி விரதத்துக்கு பின்னாடி அறிவியலும் இருக்கு. நம்ம அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்து உணவு எடுத்துக்காம மறுநாள் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல் ஆன்மா இந்த ரெண்டுமே சுத்தமாகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கூடுதல் சிறப்பு. ஏகாதசி அப்படின்னாலே நம்மாழ்வார் ஞாபகத்துக்கு வந்துருவாங்க. நம்மாழ்வார் பிறந்த ஊரோட சிறப்பு பற்றி சொல்லியே ஆகணும். ஆழ்வார் திருநகரி. இந்த படைப்பு தொழிலை யார் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி மேலோகத்துல ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. என்னைக்குமே ஒரு விஷயத்த ஆக்குறது ரொம்ப கஷ்டம், அழிக்கிறது ரொம்ப ஈஸி. உதாரணத்துக்கு வீடு கட்டோம்னு வைங்களேன், கட்டுறது ஈஸியா, இடிக்கிறது ஈஸியா? இடிக்கிறது ஈஸி, கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப படைப்பு தொழிலை பிரம்மா கிட்ட கொடுக்கும்போது பிரம்மா என்னால இதை தனியா மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி பதறாரு. அப்போ திருமால் சொல்றாரு, உனக்கு நான் உறுதுணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவர் அந்த உறுதுணையா இருக்கேன்னு சொல்றதுக்கு அவர் 1000 வருடம் ஆழ்வார் திருநகரியில தவம் புரிஞ்சாரு. அப்போ பிரம்மாவுக்கு அருள் புரிஞ்ச இடம் தான் ஆழ்வார் திருநகரி. அப்பேற்பட்ட புண்ணிய சேத்திரத்துலதான் நம்மாழ்வார் பிறக்கிறாரு. 4 வேதங்களையும் பிரபந்தமா பாடியிருக்காரு நம்மாழ்வார். ஆழ்வார் திருநகரியை 9 ஆழ்வார்களும் பாடியிருக்காங்க. நம்மாழ்வார் வைகுண்ட ஏகாதசியிலிருந்து 10வது நாள் ராபத்தாப்போ மோட்சத்துக்கு போறாரு. நம்மாழ்வார் உள்ள நுழைஞ்சோனையே ஜெயன் விஜயன் அந்த கதவை அடைக்கிறாங்க. நம்மாழ்வார் கேட்கிறாரு, ஏன் அந்த கதவை அடைக்கிறீங்க அப்படின்னு. அப்ப சொல்றாங்க, கலியுகம் தான் பிறக்க போகுதே, இனி யார் வரப்போறா அப்படின்னு. இல்ல நீங்க இந்த கதவுகளை திறந்து வைக்கணும், கலியுகத்திலும் பக்தி இருக்கும், அன்றைக்கும் பெருமாளை அடைபவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக நீங்க இந்த கதவுகளை திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படித்தான் வைகுண்ட ஏகாதசி அப்போ சொர்க்கவாசல், பரமபத வாசல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு நம்மாழ்வாரால நமக்கு கிடைச்சது. இந்த பரமபதம் வீட்டுல நம்ம எல்லாருமே விளையாடி இருக்கோம் சின்ன வயசுல. அது சொல்லக்கூடிய தாற்பயம் என்ன? வாழ்க்கைனா ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். ஒரு பிசினஸே பண்றோம், எல்லா நாளுமே நமக்கு ப்ராஃபிட் வரும்னு சொல்ல முடியாது, சில நாள் லாஸும் ஆகலாம். அதே மாதிரி ஒரு முயற்சி எடுத்து வைக்கிறோம், அந்த முயற்சியை இலக்கு தான் நம்மளுடைய நோக்கா இருக்கணுமே தவிர இடையில வரக்கூடிய சிக்கல்கள் நம்மளுடைய நோக்கமா இருக்கக்கூடாது. கரெக்டா பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம மேல போயிட்டே இருப்போம், ஏணியில ஏறி 96ல ஒரு பாம்பு கொத்தும், 2ஆம் நம்பர் கீழே வருவோம். உடனே ஆட்டத்தை கலைச்சிட்டு போயிடக்கூடாது, திரும்பவும் முயற்சி பண்ணி
பரமபதத்தை அடையணும். இதுதான் வந்து பரமபதம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய வைராக்கியம். ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா உனக்கு வைராக்கியம் வேணும். இடையில ஏற்படக்கூடிய சகடங்களால வந்து உன்னுடைய இலக்கை நீ அடையாம விட்டுறாத. இலக்குங்கிறது என்னங்க? பரமபதம் தான், பெருமாளுடைய பதம் தான். அதை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஜீவனும் வந்து போராடிட்டு இருக்கு. இப்போ இந்த ஏகாதசிய, அதுவும் வைகுண்ட ஏகாதசி குறிப்பா ஏன் வேற ஏதாவது மாசங்கள்ல வந்திருக்கலாம்ல, இவ்வளோ பணி இருக்கிற இந்த மார்கழி மாசத்துலதான் வரணுமா அப்படின்னா, பகவான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடித்த மாதம் வந்து மார்கழி மாதம். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. மார்கழினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆண்டாள் அவங்க பாடின திருப்பாவை. அந்த திருப்பாவை பாடல்ல ஒவ்வொன்றிலையும் வந்து சொற்சுவை பொருச்சுவையோட மட்டும் இல்லாம அவ்வளவு வந்து சூட்சும ரகசியங்கள் உள்ள வச்சுட்டு போய் ஒவ்வொரு வீடா போய் அவங்க எழுப்பிட்டு வராங்க. இதுல வந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா பெருமாளோட சிறப்பும் இருக்கும். பெருமாளோட வணங்கினா உன்னுடைய ஊர் சிறப்பா இருக்கும். திங்கள் மும்மாரி பெய்யும். மும்மாரி பெஞ்சிச்சுன்னா நல்ல போகம் இருக்கும். வயல்லாம் நல்ல விளைச்சல் இருக்கும். நல்ல விளைச்சல் இருந்ததுன்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப ஆண்டாளுடைய திருப்பாவையில அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருப்பாவைக்கு நிகரான ஒரு தமிழ் பாசுரம் இப்ப வரைக்கும் யாராலையும் எழுதப்படவில்லை. அதனாலதான் வந்து 12 ஆழ்வார்கள்ல வந்து ஆண்டாளுக்கு வந்து தனி சிறப்பு. அப்படி இந்த மார்கழி மாதத்துல வந்து பிரம்ம முகூர்த்த டைம்ல தான் வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அதனாலதான் வந்து 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்கிற அந்த நேரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த நேரம் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு காரியங்கள் வந்து பல்மடங்கா பெருகும். அது பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் கோயில்களுக்கு வரோம். கோயில்களுக்கு வர்றதே எதுக்கு? நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படிங்கறதுனாலதான். அப்போ மனம் ஒருநிலைப்படும். ஒருநிலைப்பட்ட மனம் என்ன பண்ணும்? செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் வந்து வெற்றி கிடைக்கும். ஆக திருப்பாவை விரதம் இந்த மார்கழி மாதம் கடைபிடிக்கிறது வந்து வெறும் சம்பிரதாயத்துக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு. நம்ம நடைமுறை வாழ்க்கையில வந்து வெற்றி பெறணும்னா மார்கழி மாதத்துல நேரத்துல எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை துதி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு பார்ட் முடிஞ்சிருது. ஏகாதசினா என்ன, மார்கழி மாசம்னா என்ன அப்படின்ட்டு. இப்ப வந்து தசாவதாரத்துக்கு வருவோம். முத்தையா அப்படிங்கிற தன்னுடைய பெயரை வந்து கண்ணன் மீது கொண்ட காதலால் வந்து கண்ணதாசன் மாற்றி வச்சுக்கிட்டாரு. கண்ணதாசன் இப்பதான் சமீபத்துலதான் மறைந்தாரு. அப்போ அவ்வளவு பாடல்கள் கண்ணன் மேல ஏற்றிருக்காரு. வேதத்தை பத்தி, உபநிஷத்தை பத்தி, ராமாயணத்தை பத்தி, மகாபாரதத்தை பத்தி எல்லாம் சினிமா பாட்டுல சொல்லிட்டு போயிருக்காரு ரொம்ப எளிமையா கண்ணதாசன். திருமால் பெருமைக்கு நிகரேது, உன் திருவடி நிழலுக்கு இணையேது, பெருமாளே உந்தன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம். அந்த ஒரு பாட்டை சொல்லி கொடுத்தாலே போதும், எல்லாத்துக்கும் வந்து தசாவதாரம்னா என்ன, தசாவதாரம் ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். முதல் அவதாரம் வந்து மச்சாவதாரம். ஏன் முதல் அவதாரம் பெருமாள் மச்சாவதாரம் எடுத்தாரு? கூர்மாவதாரம் எடுத்திருக்கலாம், வராக அவதாரம் கூட எடுத்திருக்கலாம். ஏன் முதல் அவதாரம் மச்சாவதாரம் எடுத்தாரு அப்படின்னா, நீரின்றி அமையாது உலகு. எந்த உயிரும் வந்து உயிரோட வாழ்றதுக்கு காரணம், அடிப்படை ஆதாரம் வந்து நீர். ஒரு குழந்தை கருவுல கூட வந்து தாயினுடைய பனிக்குடம்ங்கிற அந்த நீர்ல தான் வந்து உற்பத்தி ஆகுது. அப்போ மச்சாவதாரம் வந்து நீருக்காக தான். கடல்ல வந்து அந்த சதுர்வேதம் 4 வேதங்களும் கடல்ல தூக்கி போட்டுறாங்க. அப்போ அந்த வேதத்தை காப்பாற்றி நீரை வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக தான் எடுக்கப்பட்ட அவதாரம் மச்ச அவதாரம். கூர்ம அவதாரம், சரி நீர் வந்துருச்சு, நீருக்கு அப்புறம் என்ன? நிலம் வேணும். பூமியை காக்க ஒரு அவதாரம், நீ புனைந்தது மற்றொரு அவதாரம், கூர்ம அவதாரம். இப்ப நீர் நிலம் 2 வந்துருச்சு. அடுத்தது அப்பா முழிச்சுதான் இருக்கீங்க. வராக அவதாரம். வராக அவதாரம் என்ன சிறப்பு அப்படின்னா, முதல் பாலூட்டி. சயின்ஸ் படி பார்த்தோம்னா விவசாயத்துக்கு நண்பன். பூமியை நல்லா ஆழமா உழும். நீர் நிலம் இருந்ததுன்னா விவசாயம் கண்டிப்பா வேணும். அது இதோட ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னோம்னா, வராகத்தை நம்ம கும்பிட நம்மளுடைய மனது வந்து ஆழ போய் நமக்குள்ள இருக்கிற வேண்டாத விஷயங்கள்லாம் வெளியில போகும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அவதாரம் தான் வந்து வராக அவதாரம். நரசிம்ம அவதாரத்துக்கு நான் அப்புறம் வரேன். இப்போ வாமன அவதாரத்துக்கு போவோம். வாமன அவதாரம்ல வந்து என்னன்னா, மாபலி சக்கரவர்த்திக்கு வந்து மிகப்பெரிய அகங்காரம். யார் என்ன தானம் கேட்டாலும் நான் கொடுத்துருவேன், மிகப்பெரிய ஹோமம் நான் பண்றேன் அப்படின்னு. குட்டி பையனா போனாரு.
என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 3 அடி நிலம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 3 அடி நிலம் தானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது விஸ்வரூபம் எடுக்கிறாரு. முதல் அடியை வந்து நிலத்திலையும் 2வது அடியை வந்து ஆகாயத்திலையும் வச்சுட்டு 3வது அடிக்கு இடம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் மாபலி சக்கரவர்த்திக்கு தன்னுடைய அகங்காரம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுது. அப்போ பெருமாளை வந்து அகங்காரத்தாலையும் ஆடம்பரத்தாலையும் நம்ம வந்து அடையவே முடியாது, சரணாகதியால மட்டும்தான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி 3வது அடிக்கு தன்னுடைய தலையை சரணடைஞ்சு அவருடைய திருப்பாதங்களுக்கு கொடுத்தாரு. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அவதாரம் தான் வந்து வாமன அவதாரம். பரசுராம அவதாரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, தாய் தந்தை சொல்லே உயர் வேதம். தந்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயினுடைய தலையே அவர் வெட்டிடுறாரு. திரும்ப வந்து அதே தந்தையோட மனதை குளிர வச்சு தன்னுடைய தாய்க்கு வந்து மாற்று தலையும் வச்சு விடுறாரு பரசுராமர். அடுத்ததாக வந்து பலராமன். ரகுகுலம்க்கு ஒரு ராமன், எதுகுலம்க்கு பலராமன். இப்போ நரசிம்மர், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரத்தை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நரசிம்ம அவதாரம் நாராயணா என்னும் திருநாமம் நிலை நாட்டிட இன்னும் ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம். அந்த நரசிம்ம அவதாரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, பக்தி தாங்க, வேற எதுவுமே இல்லை. சின்ன வயசு குழந்தை பிரகலாதன், அவனால என்ன பண்ணிட முடியும்? உடலை வருத்தி பூஜை பண்ணானா, இல்ல வந்து கடுமையான விரதம் இருந்தானா, தவம் இருந்தானா? இல்ல, நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டே இருந்தான். நம்புனா பெருமாள் இருக்காருங்கிறத நம்புனான். அதனாலதான் வந்து கண்ணதாசனே பாடினாரு, நம்பிய பேருக்கு நாராயணன் அப்படின்னு. பெருமாள் வந்து காத்துக்கிட்டு இருந்தாராம் எல்லா தூண்லையும் உட்கார்ந்துட்டு. எந்த தூணை வந்து பிரகலாதன் கை காமிக்கிறானோ அந்த தூண்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு. அதனாலதான் நாளை என்ற சொல் நரசிம்மர் இல்லை, நரசிம்மரிடம் இல்லை அப்படின்னு சொல்லி பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பிருகு முனிவர் ஒரு தடவை வந்து காட்டுக்கு போயிருக்காரு தவம் பண்ண. பிருகு முனிவர் தன்னுடைய காட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி வேடனுக்கு ரொம்ப சந்தோஷம். முனிவரை போய் வணங்கி, முனிவரே உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி நான் பண்ணணும், எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லும்போது, அட என்னடா நீ வந்து என் தவத்தை கலைச்சிட்டே இருக்க, என்னை தொல்லை பண்ணிட்டே இருக்க அப்படின்னு. சாமி நீங்க அப்படிலாம் சொல்லிடக்கூடாது, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு வந்திருக்கேன், நீங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது பிருகு முனிவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து நரசிம்ம பெருமாளை வந்து பார்க்கணும்னு தான் இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். மெய்யானுமே வா சாமி, நரசிம்மர் இந்த காட்டுல தான் இருக்காரா அப்படின்னு வேடனுக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு தெரியாதே, நான் தினமும் தான் வேட்டையாடக்கு போறேனே அப்படிங்கும் போது, அட மூடனே உனக்கெல்லாம் தெரியாது, சரி சாமி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பிருகு முனிவர் சொல்றாரு, சிங்க முகமும் மனித உடலோடவும் இருப்பாரு அப்படின்னு. சரி சாமி, அவரை பார்த்தா நான் என்ன பண்றது அப்படின்னு, கட்டி தூக்கி இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்படியாவது இவன் போனா போதும், நான் தவம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்கிட்ட இப்படி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. வேடனும் வந்து ஒவ்வொரு மரமா ஒவ்வொரு இடமா தேடி தேடி பார்க்கும்போது ஒரு மரத்தடியில பாத்துறாரு நரசிம்மரை. வளைய வீசி கட்டி பிடிச்சி பிருகு முனிவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு. சாமி இதோ நரசிம்மர் அப்படின்னு. மடையா, அங்க ஒண்ணுமே இல்லை, வெறும் பலதா இருக்கு, எங்க நரசிம்மர், உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு பிருகு முனிவர் திட்டுறாரு. சாமி நல்லா பாருங்க, நரசிம்மர் தான், நீங்க சொன்ன எல்லா அங்க அடையாளத்தோட இருக்கு. குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது வந்து வரலாறு, அது வந்து உண்மையா நடந்திருக்கு. மகுஜித் அப்படிங்கிற ஒரு அரசன் மிகச்சிறந்த வரையில வந்து தன்னுடைய ஆட்சியை நடத்திட்டு வந்தான். அவனுக்கு ஒரே ஒரு குறைதான் இருந்தது, எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு. அப்ப அவருடைய குலகுரு கிட்ட போய் கேட்ட போது அவருடைய குலகுரு சொன்னது என்ன அப்படின்னா, ஆவணி வளர்பிறை ஏகாதசியில நீ விரதம் இருந்தேன்னா உனக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இருந்தாரு, அவருக்கு குழந்தையும் பிறந்தது. அப்போ இது வந்து உண்மையான நடந்த சம்பவமும் கூட. ஆவணி தேய்பிரையில வர ஏகாதசி பேர் வந்து காமிகா ஏகாதசி. நம்ம தானம் பண்றதே நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பலனை எதிர்பார்த்துதான். ஆனா இந்த காமிகா ஏகாதசி அன்னைக்கு நம்ம தானம் கொடுத்தோம் அப்படின்னா, அதுவும் எதிர்பார்ப்பின்றி நம்ம தானம் கொடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு புண்ணியம் பல மடங்காக வரும். புரட்டாசி வளர்பிறையில வர ஏகாதசி பேரு பரிவர்த்தன ஏகாதசி. விவசாயத்துக்கு மழை இல்லை, எங்க பார்த்தாலும் ஒரே பஞ்சம் வறட்சி இப்படி இருக்கா, புரட்டாசி வளர்பிறை ஏகாதசியில நம்ம விரதம் இருந்தோம்னா மழை பெய்து மண் செழித்து மக்கள்லாம் செழிப்பா வாழ்வாங்கிறது ஐதீகம். புரட்டாசி தேய்பிரையில வர ஏகாதசி பேர் வந்து அஜய் ஏகாதசி. இந்த ஏகாதசியை வந்து ஹரிச்சந்திர பிரபு வந்து கடைபிடிச்சு வந்திருக்காரு. ஐப்பசி வளர்பிறையில வர ஏகாதசி பேரு பாபாங்குச ஏகாதசி. வேதனை தெரியுங்க, நம்ம பண்ண பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு பேரு வேதனை. வாதனைன்னு ஒண்ணு இருக்கு. வாதனை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோன்னே தெரியாது, ஆனா துன்பம் நம்மளை போட்டு தாக்கிட்டே இருக்கும். அப்படி யாருக்காவது இருந்ததுன்னா ஐப்பசி வளர்பிறை ஏகாதசியில விரதம் இருந்து பெருமாளை வணங்கினோம்னா அந்த பாவங்களும் தோஷங்களும் நீங்கும் சொல்லி பெருமாளே சொல்லியிருக்காரு. ஐப்பசி தேய்பிரையில வர ஏகாதசி பேர் வந்து இந்திரா ஏகாதசி.
இந்திரா ஏகாதசியோட சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த ஏகாதசியில நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம்னா நாம மட்டும் மோட்சத்துக்கு போகிறது இல்லாம நம்மளுடைய முன்னோர்களும் சேர்ந்து மோட்சத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். கார்த்திகை வளர்பிறையில வர ஏகாதசி பேரு பிரபோதினி ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, துளசி வழிபாடு அன்றைக்கு மிகவும் சிறந்த ஒன்று. அதாவது நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம், துளசி செடிக்கு தண்ணி விட்டா போதும், இல்ல யாருக்காவது துளசி செடியை வாங்கி கொடுத்தா போதும். அதுவும் முடியலையா, துளசி மாடத்தை சுத்தி வந்து நமஸ்காரம் பண்ணாலே போதும், நமக்கு மகாலட்சுமியோட அருளும் சேர்ந்து கிடைக்கும். கார்த்திகை தேய்பிரையில வர ஏகாதசி பேரு ரமா ஏகாதசி. சில பேர்த்தால வந்து ஏகாதசி விரதம் இருக்க முடியாது, ஏன்னா உடல் ஒத்துழைக்காது, ரொம்ப நலிவடைந்து இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க வந்து இந்த கார்த்திகை தேய்பிரை ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் கடைபிடித்தாலே போதும், மொத்த ஏகாதசி கடைபிடித்ததோட பலன் அவங்களுக்கு கிடைக்கும். மார்கழி வளர்பிறையில வர ஏகாதசி இன்றைக்குதான் மோட்ச ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, வைசாகன் சொல்லிட்டு ஒரு அரசன், அவர் வந்து நிம்மதியா என்னோட நாட்டு மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்கிறதுல நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான கனவு அன்னைக்கு நைட்டு. அவருடைய காலம் சென்ற முன்னோர்கள் வந்து நரகத்துல கதறிட்டு இருக்காங்க, என்னை வந்து காப்பாற்ற மாட்டையா, என்னை வந்து காப்பாற்ற மாட்டையா அப்படின்னு சொல்லி. பதறி அடிச்சு எந்திரிச்சா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, நேர பர்வத முனிவர் கிட்ட போனாரு. முனிவரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்ட போது பர்வத முனிவர் என்ன சொன்னார்னா, மார்கழி வளர்பிறையில தான்ப்பா வைகுண்ட ஏகாதசி வருது, அன்னைக்கு நீ விரதம் இருந்து கண் முடித்து பெருமாளை வழிபட்டேன்னா உன்னுடைய முன்னோர்கள்லாம் நரகத்துல தவிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பரமபதத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்ததுதான் வைகுண்ட ஏகாதசி. மார்கழி தேய்பிரையில வர ஏகாதசி தான் உற்பத்தி ஏகாதசி. இதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா, ஏகாதசி எப்படி தோன்றுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த இதுதான் உற்பத்தி ஏகாதசி. அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னோம்னா அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐதீகம். தை வளர்பிறையில வர ஏகாதசி புத்திரதா ஏகாதசி. எப்படி ஆவணி வளர்பிறைக்கு ஒரு புத்திரதா ஏகாதசி இருக்கோ, அதே மாதிரி தை வளர்பிறைக்கு புத்திரதா ஏகாதசி. அன்னைக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேண்டி ஏகாதசி விரதம் மேற்கொள்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. தை தேய்பிரையில வர ஏகாதசி பேரு சபலா ஏகாதசி. அன்றைக்கு வந்து நம்ம தீப தானம், கோவில்ல வந்து என்னைக்குமே விளக்கு எரியணும்னா என்ன கொடுக்கணும், அப்படி நம்ம தீப தானம் கொடுத்தோம் அப்படின்னோம்னா அது நம்மளுடைய சந்ததிகளை வந்து நல்லபடியா வாழ வைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மாசி வளர்பிறையில வர ஏகாதசி பேரு ஜெயா ஏகாதசி. மால்யவான் அப்படிங்கிறவர் வந்து கந்தரவனா மாறி பேயா அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஜெயா ஏகாதசியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சில ஆன்மாக்கள் வந்து நிறைவேறாத ஆசையினால இறந்திருக்கும், அது வந்து மேலோகத்துக்கும் போக முடியாம தவிச்சிட்டு இருக்கும், புளிய மரத்துக்கு. அப்படி தன்னுடைய சந்ததியில யாராவது இருந்தாங்க அப்படின்னா மாசி மாத வளர்பிறையில வர அந்த ஜெயா ஏகாதசியில விரதம் மேற்கொண்டாங்கன்னா அந்த ஆன்மா வந்து மோட்சத்துக்கு போகும் அப்படிங்கிறது ஐதீகம். மாசி தேய்பிரையில வர ஏகாதசி சட்டிலா ஏகாதசி. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஏதாவது ஒரு உயிரை வந்து துன்புறுத்தி இருப்போம், இல்லைன்னா கொண்டிருப்போம். கொசுவா கொள்றதும் ஒரு கொலை தான். அந்த மாதிரி வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ண பாபங்கள் வந்து இந்த மாசி தேய்பிரை ஏகாதசி என்னைக்கு விரதம் இருந்தோம்னா அது நீங்கும் சொல்லி சொல்றாங்க. பங்குனி வளர்பிறையில வர ஏகாதசி ஆமலகி ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்து நெல்லிக்காய் வந்து ஏகாதசி விரதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுநாள் துவாதசி பாராயணத்துல வந்து எல்லாருமே வந்து நெல்லிக்காவை சேர்த்துக்குவாங்க, ஏன்னா நெல்லிக்காய் மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம். அந்த நெல்லி மரத்துக்கு வந்து நம்ம தண்ணீர் விட்டு பூஜை பண்ணோம்னா மகாலட்சுமியினுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும். பங்குனி தேய்பிரையில வர ஏகாதசி வந்து விஜயா ஏகாதசி. இந்த ஏகாதசியை வந்து ராமரே கடைபிடிச்சிருக்காரு. ஆண்டவனே வந்து மனித உருவல வந்தாலோ தன்னுடைய விரதம் சொல்லி பார்க்காம தான் அப்ப ஒரு மனிதராதான் இருக்கேன் அப்படிங்கறதுனால அவர் ராமரே ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சிருக்காரு. 25வது ஏகாதசி சில வருடங்கள்ல வரும், அதுதான் கமலா ஏகாதசி. அந்த ஏகாதசியினுடைய சிறப்பு என்னன்னா, அந்த ஏகாதசி விரதம் இருந்தோம்னாலே நமக்கு மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னா. சரி, இவ்வளோ ஏகாதசி நம்ம பத்தி சொல்லிட்டோம். இவ்வளோ ஏகாதசி வருஷத்துக்கு 25 இருக்கு, 24 இருக்கு. இது எல்லாமே கடைபிடிக்க முடியுமானா நடைமுறையில கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அலுவல் பணி இருக்கலாம், உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம். அப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் ஏன் கூடுதல் சிறப்பு அப்படின்னா, 25 ஏகாதசி விரதத்தையும் கடைபிடிச்சு 3 கோடி ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதும் ஒன்றுதான். ஒரே ஒரு வைகுண்ட ஏகாதசி விரதத்தை முறைப்படி கடைபிடிப்பதும் ஒன்றுதான். ஒரே ஒரு வைகுண்ட ஏகாதசியை முறைப்படி கடைபிடித்தோம்னாலே 3 கோடி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்ததோட பலன் நமக்கு கிடைக்கும். இதுக்கு சயின்டிபிக் ரீசன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நம்ம எல்லாம் புராண இதிகாச கதையை ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட முடியாது. இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினர்லாம் கேள்வி கேட்பாங்க, ஆமா உங்க பெரியவங்க சொல்லிட்டு போனாங்க, இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இருக்குங்க. 2018 வந்து
ஜப்பான்ல வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, வருடத்துல 20 நாள் 10 மணி நேரம் உணவு இல்லாம நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல வந்து கேன்சர் உருவாகிறதுக்கு 99.9% வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா உடல் பசியோட இருக்கும்போது கேன்சர் செல் வந்து மல்டிபிள் ஆகாது, எந்த டெட் செல்லும் உற்பத்தி ஆகாது. இதுதான் வந்து வள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டு போனாரு, மருந்தென வேண்டாமாம் ஆக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி. அப்போ ஏகாதசி விரதத்துக்கு பின்னாடி அறிவியலும் இருக்கு. நம்ம அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்து உணவு எடுத்துக்காம மறுநாள் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல் ஆன்மா இந்த ரெண்டுமே சுத்தமாகும் அப்படிங்கறதுதான் இதனுடைய கூடுதல் சிறப்பு. ஏகாதசி அப்படின்னாலே நம்மாழ்வார் ஞாபகத்துக்கு வந்துருவாங்க. நம்மாழ்வார் பிறந்த ஊரோட சிறப்பு பற்றி சொல்லியே ஆகணும். ஆழ்வார் திருநகரி. இந்த படைப்பு தொழிலை யார் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி மேலோகத்துல வந்து ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. என்னைக்குமே ஒரு விஷயத்த வந்து ஆக்குறது ரொம்ப கஷ்டம், அழிக்கிறது ரொம்ப ஈஸி. உதாரணத்துக்கு வீடு கட்டுறோம்னு வைங்களேன், கட்டுறது ஈஸியா இடிக்கிறது ஈஸியா? இடிக்கிறது ஈஸி, கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப படைப்பு தொழிலை வந்து பிரம்மா கிட்ட கொடுக்கும்போது பிரம்மா வந்து என்னால இதை தனியா மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி பதறாரு. அப்போ திருமால் சொல்றாரு, உனக்கு நான் உறுதுணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவர் அந்த உறுதுணையா இருக்குன்னு சொல்றதுக்கு அவர் வந்து 1000 வருடம் வந்து ஆழ்வார் திருநகரியில வந்து தவம் புரிஞ்சாரு. அப்போ பிரம்மாவுக்கு வந்து அருள் புரிஞ்ச இடம் தான் ஆழ்வார் திருநகரி. அப்பேற்பட்ட புண்ணிய சேத்திரத்துலதான் நம்மாழ்வார் பிறக்கிறாரு. 4 வேதங்களையும் வந்து பிரபந்தமா பாடியிருக்காரு நம்மாழ்வார். ஆழ்வார் திருநகரியை வந்து 9 ஆழ்வார்களும் பாடியிருக்காங்க. நம்மாழ்வார் வந்து வைகுண்ட ஏகாதசியிலிருந்து 10வது நாள் ராபத்தாப்போ வந்து மோட்சத்துக்கு போறாரு. நம்மாழ்வார் உள்ள நுழைஞ்சோனையே ஜெயன் விஜயன் வந்து அந்த கதவை அடைக்கிறாங்க. நம்மாழ்வார் கேட்கிறாரு, ஏன் அந்த கதவை அடைக்கிறீங்க அப்படின்னு. அப்ப சொல்றாங்க, கலியுகம் தான் பிறக்க போகுதே, இனி யார் வந்து வரப்போறா அப்படின்னு. இல்ல நீங்க இந்த கதவுகளை திறந்து வைக்கணும், கலியுகத்திலும் பக்தி இருக்கும், அன்றைக்கும் பெருமாளை வந்து அடைவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக நீங்க இந்த கதவுகளை திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படித்தான் வந்து வைகுண்ட ஏகாதசி அப்போ சொர்க்கவாசல் பரமபத வாசல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு நம்மாழ்வாரால நமக்கு கிடைச்சது. இந்த பரமபதம் வீட்டில் நம்ம எல்லாருமே விளையாடி இருக்கோம் சின்ன வயசுல. அது சொல்லக்கூடிய தாற்பயம் என்ன? வாழ்க்கைனா ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். ஒரு பிசினஸே பண்றோம், எல்லா நாளுமே வந்து நமக்கு ப்ராஃபிட் வரும்னு சொல்ல முடியாது, சில நாள் வந்து லாஸும் ஆகலாம். அதே மாதிரி ஒரு முயற்சியை எடுத்து வைக்கிறோம், அந்த முயற்சியை வந்து இலக்கு தான் நம்மளுடைய நோக்கா இருக்கணுமே தவிர இடையில வரக்கூடிய சிக்கல்கள் வந்து நம்மளுடைய நோக்கமா இருக்கக்கூடாது. கரெக்டா பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து மேல போயிட்டே இருப்போம், ஏணியில ஏறி 96ல ஒரு பாம்பு கொத்தும், 2ஆம் நம்பர் கீழே வருவோம். உடனே வந்து ஆட்டத்தை கலைச்சிட்டு போயிடக்கூடாது, திரும்பவும் முயற்சி பண்ணி பரமபதத்தை அடையணும். இதுதான் வந்து பரமபதம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய வைராக்கியம். ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா உனக்கு வைராக்கியம் வேணும். இடையில ஏற்படக்கூடிய சகடங்களால வந்து உன்னுடைய இலக்கை நீ அடையாம விட்டுறாத. இலக்குங்கிறது என்னங்க? பரமபதம் தான், பெருமாளுடைய பதம் தான். அதை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஜீவனும் வந்து போராடிட்டு இருக்கு. இப்போ இந்த ஏகாதசிய, அதுவும் வைகுண்ட ஏகாதசி குறிப்பா ஏன் வேற ஏதாவது மாசங்கள்ல வந்திருக்கலாம்ல, இவ்வளோ பணி இருக்கிற இந்த மார்கழி மாசத்துலதான் வரணுமா அப்படின்னா, பகவான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடித்த மாதம் வந்து மார்கழி மாதம். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. மார்கழினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆண்டாள் அவங்க பாடின திருப்பாவை. அந்த திருப்பாவை பாடல்ல ஒவ்வொன்றிலையும் வந்து சொற்சுவை பொருச்சுவையோட மட்டும் இல்லாம அவ்வளவு வந்து சூட்சும ரகசியங்கள் உள்ள வச்சுட்டு போயிருதான். வைகுண்டத்துல வந்து ஜெயனும் விஜயனும் பேசிக்கிறாங்க பெருமாள் கிட்ட, பிரபு கலியுகத்துல வந்து பக்தி இல்லாம போயிடும், அதனால நம்ம இந்த சொர்க்கவாசல்லாம் திறந்து வச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது பெருமாள் சிரிச்சுட்டே சொல்றாராம், கலியுகத்துலதான் பக்தி அதிகமா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு சான்று இவ்வளவு நேரம் டயர்டாகாம ஆனா அந்த குட்டி பாப்பா யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அந்த பாப்பாக்கு அந்த பஜனைக்கு தகுந்த மாதிரி ஜால்ரா தட்டுச்சு, பாடலுக்கு ஏற்ற மாதிரி நடனம் ஆடுச்சு. உண்மையா நம்ம கோயிலுக்குள்ளதான் வந்திருக்கோமா இல்ல பண்டரிபுரமே போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது. அப்புறம் தான் எல்லாருமே சுத்தி முத்தி பார்க்கும்போது நம்ம ஊருக்காரங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா வந்து பாண்டுரங்கனும் கோகுலத்திலிருந்து கிருஷ்ணனும் அயோத்தியில இருந்த ராமரும் இங்க வந்துட்டாங்க. அதுக்கு சான்று அந்த பாப்பா தான். அப்போ நம்மளுடைய பக்தி வந்து இன்னைக்கு ஆல்ரெடி பெருமாள் ஏத்துக்கிட்டாரு. மீதி விடியற வரைக்கும் முழிச்சிருந்தோம்னா போதும், நமக்கு பலன் கிடைச்சிடும். இன்றைய சொற்பொழிவு வந்து நான் 2 பகுதியா பிரிக்கலாம்னு இருக்கேன். முதல் பகுதி வந்து ஏகாதசினா என்ன, ஏகாதசிக்கு ஏன் விரதம் இருக்கணும், ஏன் கண்ணு முழிக்கணுங்கிறது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வந்து நம்ம பெருமாளுடைய பெருமைகளை கூறக்கூடிய தசாவதாரம். முதல் பகுதி வந்து ஏகாதசினா என்ன அப்படின்னு, ஏன் ஏகாதசிக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெருமாளுடைய வழிபாட்டுல. உண்மையிலே வேற எல்லா தெய்வங்களுடைய வழிபாட்டிலையும் பாத்தீங்கன்னா கடுமையான விரதம் இருக்குங்க.
நம்ம விரதம் இருக்கணும், உடலை வருத்திக்கணும், ரொம்ப வந்து கட்டுப்பாடா இருக்கணும். ஆனா நம்மளுடைய பெருமாளுடைய வழிபாட்டுல தான் அவ்வளவு கொண்டாட்டம் இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி எடுத்துக்கோங்க, நம்ம வீட்டு குழந்தையோட பிறந்த நாளை கொண்டாடுற மாதிரி நம்ம கொண்டாடுவோம். வைகுண்ட ஏகாதசி சொல்லவே வேண்டாம், இங்கே நடந்த நிகழ்வுகளே சான்று. ஒரு பக்கம் வந்து டீ, காலையில தேவையான சமையல் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் டான்ஸ், இன்னொரு பக்கம் பாட்டு அப்படின்னு எல்லாருமே வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பக்தி. பெருமாள் கிட்ட மட்டும்தான் இந்த பிரேமை நம்ம கிட்ட இருக்க முடியும். நான் வேற நீ வேற அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து நம்ம பெருமாள் கிட்ட இருக்காது. நான் தான், எனக்குள்ளதான் இந்த பெருமாள் இருக்காரு அப்படிங்கிற தன்னை உணராத சரணாகதி தான் வந்து பெருமாளுடைய தாற்பயம். அம்பரீஷன் அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்தி, அவர் வந்து ஏகாதசி விரதத்தை முறைப்படி கடைபிடிக்கிறாரு. மறுநாள் வந்து துவாதசி, யமுனா நதியில போய் நீராடிட்டு விரதத்தை முடிச்சுட்டு காலை உணவு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நதிக்கரைக்கு போறாரு. ஏத்தாப்புல பார்த்தா துர்வாச மகரிஷி. அவருக்கு வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. துர்வாசர் என்ன சொல்றாருன்னா, நீ குளிச்சுட்டு வந்துட்டேல, கரையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து உணவு இருந்தலாம் அப்படின்னு சொல்றாரு. அம்பரீஷனும் வந்து கரையில உட்கார்ந்துட்டே இருந்தாரு. துர்வாசர் போனாரு குளிக்கிறதுக்கு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, வரல. சுத்தி இருக்கிறவங்களா சொன்னாங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்ப்பா, நீ துளசி தீர்த்தம் மருந்தி உன் விரதத்தை பூர்த்தி பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. ஏகாதசி விரதத்தை பூர்த்தி பண்ணிடு. சரின்னு சொல்லி இவர் துளசி தீர்த்தத்தை வாங்கி குடிச்சதுதான் தாமசம். ஏத்தாப்புல துர்வாசர், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் வரேன், வெயிட் பண்ண, அது வரைக்கும் நீ சாப்பிடாதேன்னு, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்னு துர்வாசருக்கு நல்ல கோபம் வருமே. டக்குன்னு தன்னுடைய தலைமுடியை வந்து புடுங்கி அவர் மேல ஏவினார் பாருங்க. அது பேயா மாதிரி அவரை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அம்பரீஷன் ஓடுறாரு, ஓடுற நேரமெல்லாம் வந்து கிருஷ்ணா, கோவிந்தா, வாசுதேவான்னு சொல்லிட்டே ஓடுறாரு. அப்போ பெருமாள் வந்து வைகுண்டத்திலிருந்து தன்னுடைய சக்கரத்தை அனுப்புறாரு. தன்னுடைய பக்தனை பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு இல்லையா? அந்த சக்கரம் இப்போ என்ன பண்ணுது, துர்வாசர் ஏவுன அந்த பேயையும் சேர்த்து துரத்துது. இப்போ துர்வாசரோட நிலைமை அதோ கதிதான். ஏன்னா பெருமாளோட சக்கரமும் துரத்துது, அவர் ஏவன பேய் அவரையவே துரத்துது. துர்வாசருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போய் வந்து வைகுண்டத்துல பெருமாள் காலில் விழுந்துட்டாரு. பெருமாளே, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இப்படி வந்து என்னை என்ன துரத்துது அப்படின்னு சொல்லி. அப்பதான் வந்து பெருமாள் சொல்றாரு, ஏகாதசி விரதம் என்னுடைய பக்தன் இருந்து அதை பூர்த்தி பண்ணிட்டு வந்திருக்கான், அவனை நீ வந்து இப்படி துன்புறுத்துறது வந்து என்ன துன்புறுத்தினதுக்கு சமம். என்னுடைய விரதத்துல வந்து நான் பாக்குறது அவன் ஏழையா பணக்காரனா, அவன் பொருள் உள்ளவனா இல்லையா, பண்டிதனா பாமரனா, இது கிடையவே கிடையாது. உள்ளன்போடு பக்தி இருந்துதா, பக்தியுடன் ஒரு முறை என்னுடைய நாமத்தை உச்சரித்தானா, இது மட்டும்தான் நான் பார்ப்பேன். அப்ப அம்பரீஷன் வந்து பூரண பக்தியோட இருந்தனால அவனை காப்பது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதுதான் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, அடி உதவற மாதிரி அண்ணன் தம்பி உதவாதுன்னு. அந்த அடி என்ன அப்படின்னா பெருமாளுடைய திருவடி தான். அவருடைய திருவடியை நம்ம பட்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில எந்த துன்பமும் வராது. அப்பேற்பட்ட சிறப்பு வந்து இந்த ஏகாதசி விரதத்துக்கு இருக்கு. ஏகாதசி, அது ஏன் ஏகாதசிக்கு அவ்வளவு சிறப்பு? அது 11வது திதி தான் ஏகாதசிங்க. அந்த 11வது நம்பர் வந்து ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் வந்து நம்ம செய்யறது வந்து நம்மளுடைய 11 இந்திரியங்களால தான். மெய், வாய், கண், மூக்கு, நாக்கு, செவி, கை, கால், மல, ஜல, துவாரம், நம்மளுடைய மனசு. இந்த 11 இந்திரியங்களால தான் நம்ம பாவம் பண்ணாலும் சரி, புண்ணியம் பண்ணாலும் சரி நம்ம செய்ய முடியும். அப்படி இந்த 11 இந்திரியங்களால நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் 11வது திதியான ஏகாதசி அன்று நம்ம விரதம் இருந்தோம்னா அது நீங்கும். உலகத்திலே வேற எந்த கடவுளாவது வந்து சொல்லியிருக்காரா, நீ எந்த பாவம் வேணாலும் பண்ணுப்பா, என்ன சரணாகதி அடைஞ்சனா உன்னை எல்லாத்துல இருந்து நான் காப்பாத்துறேன்னு? ஆனா நம்ம பெருமாள் சொல்லியிருக்காரு. அதுதான் பெருமாளோட சிறப்பு. ஏகாதசி அப்படிங்கிறது வந்து எப்படி பிறந்தது அப்படின்னா, முரண் அப்படிங்கிற ஒரு அரக்கன், அவர் வந்து தேவர்களை வந்து கொடுமைப்படுத்திட்டே இருந்திருக்காங்க. இந்த போர் வந்து தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கு. தேவர்களால வந்து இதை தாங்கவே முடியல. பெருமாள் கிட்ட போய் வந்து சரணாகதி அடைகிறாங்க. பெருமாளே, நீங்க தான் அடைக்கலாம், நீங்க தான் காப்பாற்றணும். பெருமாள் போருக்கு கிளம்புறாரு முரணை அழிக்கிறதுக்கு. இந்த போரு கொஞ்ச நாள் நீடிக்குது. ஒரு முறை பெருமாள் வந்து என்ன பண்றாரு, ஒரு குகையில போய் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாரு களைப்புல. அந்த நேரம் பார்த்து முரண் வாசல்லே, அந்த குகைக்கு வாசல்லையே வந்து காத்துட்டு இருக்கான். இப்ப வெளியில வந்தோன்னே நான் அவரை கொன்றுவேன் அப்படின்ட்டு. அந்த நேரம் பெருமாளுடைய திருமேனியில் இருந்து ஒரு பெண் வெளியே வந்து அந்த முரண்கிற அரக்கனை வந்து அழித்தார். அந்த முரண்கிற அந்த அரக்கன் அந்த அழிச்சதுனாலதான் அன்றைக்கு வந்து ஏகாதசியை வந்து சிறப்பாக கொண்டாடுறோம். இப்படிதான் வந்து ஏகாதசி வந்து பிறந்ததுங்க. அப்ப பெருமாள் வந்து அந்த பெண்ணுக்கு என்ன வரம் கொடுக்கிறாரு அப்படின்னா, உன்னுடைய திதியான ஏகாதசி திதியில் எவர் ஒருவர் விரதம் இருந்து என்னை துதிக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் நான் போக்குவேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு வரம் கொடுக்கிறார்.
ஒரு வருடத்துல 24 ஏகாதசி வரும், சில வருடங்கள்ல 25 ஏகாதசியும் வரும். மாதத்துல 2 நாள், பௌர்ணமியிலிருந்து 11வது நாள், அமாவாசை முடிஞ்சு 11வது நாள், வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசின்னு 2 இருக்கு. இப்போ இந்த 24 ஏகாதசி 25 ஏகாதசியுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுதான். அதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஏகாதசி விரதம்ங்கிறது பாத்தீங்கன்னா முதல் நாளே ஆரம்பிச்சிருதுங்க. ஏகாதசி அன்னைக்கு நம்ம துளசியை பறிக்க கூடாது. அதனால நம்ம பூஜைக்கு தேவையான துளசிகளை நம்ம முதல் நாளே பறிச்சு வச்சுக்கணும், வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஏகாதசி அன்னைக்கு நம்ம உபவாசம் இருக்கலாம். அந்த உபவாசமே கடுமையா சொல்லல, அவரவர் உடல் நலனுக்கு ஏற்ப. நம்ம பெருமாள் கிட்ட எப்போதுமே அப்படிதாங்க, நீ உன்னை வருத்திட்டு எதுவுமே செய்ய வேண்டாம், உன்னால விரதம் இருந்து சாப்பிடாம இருக்க முடியாதா, நீ சாப்பிட்டுக்கலாம். நீ பண்ண வேண்டியதுலாம் என்ன, ஒன்னே ஒண்ணு, என்னுடைய சிந்தனையில இருக்கிறது, என்னுடைய நாமத்தை சொல்றது, இவ்வளவு மட்டும்தான் பெருமாள் நம்ம கிட்ட கேட்கிறாரு. இப்போ சித்திரை மாதம் வளர்பிறையில வர ஏகாதசியோட பேர் காமதா ஏகாதசி. இந்த ஏகாதசியோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்துல நம்ம ஒற்றுமை இல்லாம சண்டை சச்சரவு இருக்கும். அப்போ அப்படி இருக்கிற சண்டை சச்சரவுகள் நீங்கணும் அப்படின்னா சித்திரை மாதம் வளர்பிறையில வர ஏகாதசியில விரதம் இருந்தோம்னா அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். சித்திரை தேய்பிறையில வர ஏகாதசி பாவ மோட்ச நிகா ஏகாதசி, அதாவது பாவங்கள் இருந்து மோட்சத்தை நோக்கி நகரக்கூடியது. அன்றைக்கு நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் நீங்கும்ங்கிறது ஐதீகம். வைகாசி வளர்பிறையில வர ஏகாதசியின் பேர் மோகினி ஏகாதசி. அறியாமையினால நம்ம செய்த குற்றங்கள் அந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தோம்னா போக்கும். வைகாசி தேய்பிறையில வர ஏகாதசி பேர் வருதினி ஏகாதசி. தொடர்ந்து இந்த பிறவி பெருங்கடலை நம்ம நீந்திட்டே இருப்போம். எத்தனை பிறவி, எண்ணிலடங்கா பிறவி நான் எடுத்துட்டே இருக்கேன், என்னைக்குதான் பெருமாளுடைய திருவடி அடைவேன்னு சொல்லி ஏங்குறவங்க எல்லாம் இந்த வைகாசி மாதம் தேய்பிறை ஏகாதசியில் இருந்தோம்னா பெருமாளை போய் அடையலாங்கிறதும் ஐதீகம். ஆணி வளர்பிறையில வர ஏகாதசி பேரு நிர்ஜலா ஏகாதசிங்க. வியாசர் கிட்ட போய் தர்மர் கேட்கிறாரு, தொடர்ந்து துன்பம் வந்துட்டே இருக்கு, நான் என்ன கேட்டேன், பாண்டவர்களாக நாங்க என்ன கேட்டோம், ஒரே ஒரு வீடு தான் கேட்டோம், அது கூட கொடுக்கல, நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வியாசர் கிட்ட தர்மர் கேட்கிறாரு. அப்ப வியாசர் பகவான் சொல்றாரு, இந்த ஆணி மாசம் வளர்பிறையில வர ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசின்னு பேரு, அன்னைக்கு நீ விரதம் இருந்தேன்னா உன்னுடைய இந்த தொடர் துன்பம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பீமன் ஓரமா நின்று கேட்கிறாரு. பீமன்னா இன்னொரு பக்கம் சாப்பாடுறாமன்னு சொல்லணும். அவர் சொல்றாரு, வருஷத்துல 24 ஏகாதசி வருது, என்னால 24 ஏகாதசியில சாப்பிடாம இருக்க முடியாதே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி போய் கேட்கும் போதுதான் சொல்றாரு, நிர்ஜலா ஏகாதசி அன்றைக்கு மட்டும் தண்ணி கூட நீ எடுத்துக்காம அந்த ஒரு ஏகாதசியில விரதம் இருந்தேனாலே உனக்கு மொத்த ஏகாதசியில விரதம் இருந்த பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஏகாதசி தான் நிர்ஜலா ஏகாதசி. ஆணி தேய்பிறையில வர ஏகாதசி பேரு அபரா ஏகாதசி. அன்றைக்கு நாம செய்யக்கூடிய புண்ணிய பலன் பல்மடங்கா பெருகுங்க. நம்ம செய்யக்கூடிய தானங்கள் பல மடங்கா பெருகும் அப்படிங்கிறதும் ஐதீகம். ஆடி வளர்பிறையில வர ஏகாதசி சைனி ஏகாதசி. முதல்ல பார்க்கடல்ல பெருமாள் போய் சயன கோலத்துல இருந்த நாள் தான் சைனி ஏகாதசி. அன்றைக்கு நம்ம விரதம் இருந்து பெருமாளை துதிச்சோம்னா ஆதிசேஷனுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும், பாம்பால நமக்கு என்னைக்குமே பிரச்சனை வராதுங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஆடி தேய்பிறையில வர ஏகாதசி பேரு யோகினி ஏகாதசி. தீராத நோய், குஷ்ட நோய் இப்படிலாம் இருந்து அவஸ்தப்படுறவங்க இந்த ஆடி தேய்பிறை ஏகாதசியில விரதம் இருந்தா அந்த நோய்கள்லாம் நீங்கும்னு பெரியவங்களால சொல்லப்பட்டிருக்கு. ஆவணி வளர்பிறையில வர ஏகாதசி பேரு புத்திரதா ஏகாதசி. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த ஆவணி வளர்பிறையில வர ஏகாதசியில விரதம் இருந்து பெருமாளை பிரார்த்திச்சா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ங்கிறது வரலாறு. அது உண்மையா நடந்திருக்கு. Oh,
இப்போ நம்ம ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார் அவர்கள பொதுமக்கள் தரிசனத்திற்காகவும் வெளியே ஊர்வலம் கொண்டு சென்றாங்க. அந்த வீடியோ, அந்த காட்சிகள தான் நீங்க இப்ப பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அங்க என்ன நடந்தது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மக்களோட தரிசனத்துக்கு கொண்டு போயிட்டுருந்தாங்க. ஸோ அங்க நம்ம ஸ்ரீ தன்யா ஜுவல்லர்ஸ்லேருந்து நெறைய சுவாமிகளுக்கான பிளேட்ஸ் வைப்பாங்க இல்லையா? சுவாமிகளுக்கு ஒரு படைப்பா குடுப்பாங்க இல்லையா? அந்த பிளேட்ஸ்லாம் வந்து வச்சாங்க. ஸோ அந்த காட்சிகள தான் நீங்க இந்த வீடியோல பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம ஸ்ரீ தன்யா ஜுவல்லர்ஸ் ப்ரெசென்ட் பண்ண பிளேட்டில் இருந்த பொருள், பூ, பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து சுவாமிக்கு வச்சு வழிபாடு செஞ்சு, பூஜை செஞ்சு, அந்த பிளேட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் திரும்ப ஆசீர்வாதம் பண்ணி ஸ்ரீ தன்யா ஜுவல்லர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சுவாமி ஊர்வலம் முடிச்சுட்டு திரும்ப கோயிலுக்கு வர்றத வெல்கம் பண்றதுக்காக எல்லாரும் ஃப்ளவர்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுவாமிகள் வந்தாச்சு. ஸோ அவங்களுக்கான இசை மேளத்தோட அவங்கள வந்து உள்ளே வரவேற்கிறாங்க. எல்லாரும் பூ போட்டு மரியாதை பண்ணி வரவேற்கிறாங்க. ஸோ அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார் அவர்கள் ஊர்வலம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்த பக்த கோடிகள் அனைவருக்கும் தாம்பூல பை வந்து வழங்கப்படுது. ஸோ அந்த காட்சிகளை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க.
ஸோ இதோட நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கான வீடியோ முடிவு பெற்றது. நீங்கள் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சுகர் ஸ்டுடியோவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கிறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் சந்திக்கலாம். பாய்.